இந்த பேரவைக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தினந்தோறும் திட்டங்களை தீட்டி உழைச்சிருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். இந்த 5 ஆண்டு கால உழைப்பையும் வளர்ச்சியும் பார்த்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு என்னை விட தமிழ்நாட்டு மக்கள் மேலே கூடுதலான நம்பிக்கை இருக்குது. உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் தான் மீண்டும் வருவோம். நாங்கள் தான் மீண்டும் வருவோம். மீண்டும் மீண்டும் வருவோம். மீண்டும் வெல்வோம். மீண்டும் வெல்வோம். நன்றி. இனி எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுகவுக்கு. அதனால் இந்த தேர்தலோட மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார். ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்லை, மக்களுக்கு. இந்த தேர்தல், இந்த கூட்டணி, இதெல்லாம் பற்றி நிறைய இந்த ஹேஷியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? என்னப்பா இந்த விஜய் இப்போ தான் வந்திருக்கிறாரு, இவர் கூடலாம் யார் வரப்போகிறா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே. அதுனா நமக்கு புதுசாக என்ன? நம்மளுடைய இந்த டிவிகே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. எனக்கு யாருமே போட்டி இல்லை. உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க, இல்லை இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க. நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே? உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கெல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? ஏதோ ஒன்று மலையை வெட்டி ரோடை போட்டுருணும். 8 சாலை எதுக்கு? வேகமாக சென்னைக்கு போய் என்ன பார்ப்ப? சினிமா பார்ப்ப, இல்லை சீரியல் பார்ப்ப, இல்லை சிந்திச்சு எதுவும் படைக்க போறியா? என்ன பண்ண போற? வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. ஒவ்வொரு கட்சிகளுடைய கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக ஆட்சி தான் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியாக இருக்கார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இதுதான் திமுகவுக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் தாவேகாவுடைய தலைவர் விஜய் இன்றைக்கு அவங்க கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு. அதாவது, தனித்து நின்றாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்களுக்கு அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு இல்லை, அந்த அழுத்தம் மக்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. தனித்து நின்றாலும் இது வரைக்கும், அதாவது யார் கூட்டணிக்கு வேணாலும் வரலாம், அவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்த பிறகும் கூட இது வரைக்கும் கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி கட்சிகளாக பார்த்தா யாரும் வராத சூழலில் தான் இப்போது தனித்து நின்றாலும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. இது எதை காட்டுது? அதாவது யாரும் வரல அப்படிங்கிற ஒரு விரக்தியில் இப்படி விஜய் பேசியிருக்காரா, இல்லை தனித்து நின்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அதை சொல்லியிருக்காரா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுது. யார் சொல்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கனகராஜ், அதே போல் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், அரசியல் விமர்சகர்கள் நாதன், அதே போல் ரவீந்திரன் துரைசாமி, இவர்களோடு இயக்குனர் பிரவீன் காந்தி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் ஒரு ரவுண்ட் வேகமாக கேட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். நாதன் சட்ட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தனித்து நின்னாலும் ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதை எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் நீங்கள் சொன்னது போல் அது விரக்தியின் வெளிப்பாடு தான். அவர் கட்சி ஆரம்பித்த இந்த 2 வருடங்களில் அவருடைய கட்சியினுடைய நடவடிக்கைகள், கரூர் துயர சம்பவம் உள்ளிட்டு தொடர்ந்து எல்லோரும் அதை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இவரை எந்த நம்பிக்கையில் இவர் கூட போய் சேர்றது, இந்த கட்சிக்கு என்று ஒரு தனித்தன்மை இருக்கிறதா, ஒரு தனி கொள்கை இருக்கிறதா, இவங்க சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கிறது மாதிரி களத்தில் இல்லையே. களத்தில் 2வது இவர்கள் மக்களை செயற்கையான முறையில் திரட்டி கூட்டுகிறார்கள். பஞ்சில் டைலாக் பேசுகிறாரு, 10 நிமிஷம் பேசுகிறாரு, ஷார்ட்ஸு, ரீல்ஸு, மாசு, கெத்து, இப்படி தானே போகுது. நேரடியாக களத்தில் பூத்து லெவலில் போய் மக்களை சந்தித்து வேலை செய்து எப்படி அணி திரட்ட முடியும்? இவர் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறாரே, இப்படி பல சந்தேகங்கள் கட்சிக்கு இருக்குது.
இப்போ உதாரணத்துக்கு அந்த இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் விஜய் வந்து தன்னை ஒரு மாபெரும் ஊழல் எதிர்ப்பு போராளியாக சித்தரிக்கிறார். இதை கூட மற்ற கட்சிகள் வந்து சீரியஸாக எடுத்துக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய சொந்த வாழ்க்கையிலேயே 2012 ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் கார் வாங்குறாரு. அந்த காருக்கு வந்து என்ட்ரி டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லி வந்து கேஸ் போடுறாரு. அப்போது ஜட்ஜு வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து சினிமாவில் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் ஹீரோவாக இருந்தாலும் இந்த மாதிரி வரியை கட்ட வேண்டியது ஒரு கடமை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த கேஸ் வந்து 2022 வந்து முடியுது. அந்த வரியை வந்து கட்டுகிறார், அந்த என்ட்ரி டேக்ஸை வந்து கட்டுறாரு. 2015 புலி திரைப்படத்தை ஒட்டி அவர் வீட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு, அதில் வந்து வரும் செக்கில் 15 கோடி, கேஷில் 5 கோடி வாங்குறாரு. இந்த 5 கோடிக்கு வந்து அவர் டேக்ஸ் கட்டலை. இதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து வருமான வரித்துறை வந்து 1.5 கோடி வந்து அபராதம் கட்டு. சரி, நடிகரா இருக்கும் போது இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ இனிமேல் அரசியலுக்கு வந்துட்டு இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு சார். என்ன பாயிண்ட்னா, இந்த 1.5 கோடி அபராதம் கட்ட மாட்டேன்னு விஜய் சொன்னதுக்கு காரணம் வந்து என்ன தெரியுமா? இந்த அபராதத்தை 2019ஆம் ஆண்டுல நீங்க போட்டிருக்கணும், 2022ஆம் ஆண்டு நீங்க போட்டது தவறு அப்படின்னு டெக்னிக்கலா பேசுறாரு. நான் தவறு செய்தது உண்மை, வருமானத்தை மறைத்தது உண்மை, பிளாக்ல வாங்கினது உண்மை, அந்த அபராதத்தை நீங்கள் போட்டது வந்து முன்னாடி போட்டுருந்தா கட்டியிருப்பேன், ஏன் பின்னாடி போட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆடம்பர காருக்கு நீ வரி கட்ட மாட்டேன்றீங்க, இதுக்கு டேக்ஸ் கட்ட மாட்டேறீங்க. ஜனநாயகம் திரைப்படம் மட்டும் இன்று வந்து வெளியாகி இருந்தால், முதல் காட்சிகள் 600 ஸ்க்ரீன் வெளியாக இருந்ததுன்னா, பிளாக்ல வந்து குறைந்ததுலேருந்து 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் டிக்கெட் விற்றுருந்ததுன்னா, அன்றைக்கு விஜய் ரசிகர் மன்றம் மட்டும் கிட்டத்தட்ட 40லேருந்து 60 கோடி வந்து கல்லா கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு விஜய் படம் வரும்போதும் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் 50லேருந்து 60 கோடி சம்பாதிக்கிறார்கள். நான் சவால் விடுகிறேன், விஜய் கட்சியை சேர்ந்த எவராவது இந்த நாங்கள் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறோம், ஒரு சினிமாவுக்கு 60-70 கோடி வாங்குகிறோம், வசூலிக்கிறோம், இந்த அப்படி ஊழலை வந்து ஜனநாயகப்படுத்தியிருக்கிறார். விஜய் வந்து தன் ரசிகர் மன்றத்தில் ஊழலை வந்து ஜனநாயகப்படுத்தி எல்லாரும் சம்பாதிங்க, ஒவ்வொரு தியேட்டர்லையும் 3000 ரூபாய் டிக்கெட் வைங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் ஊழலை பற்றி பேசும்போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? ரைட், நல்ல கேள்விதான். நான் ரவீந்திரன் துரைசாமிகிட்ட கேட்கணும், விஜயுடைய இந்த பேச்சை எப்படி பார்க்கறது? இந்த தனித்து நிற்கிறது அப்படிங்கிறதுங்கிறது அந்த முடிவை எடுக்கிறாரு அப்படின்னா, அது அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரா, இல்லை இதுதான் ஆரம்பத்திலேருந்தே அவரோட பிளானா இருந்துச்சா? கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. நான் டே ஒன்னே சொல்றேன், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அவருக்கு பலம் என்னன்னு நிரூபிக்கப்படலை. இவர் அரசியல் களத்துக்கு 2024 வந்தார். அப்போ 39 வேட்பாளர்களை அவர் நிறுத்தியிருந்தாருன்னா தெள்ள தெளிவாக அவருக்கு ஒரு வாக்கு பலம் வந்திருக்கும். அது சிறுசு பெருசு குட்டை நெட்டை அதுக்குள்ள நம்ம போகாண்டாம். அந்த வாக்கு பலத்திற்கு தக்கன அவர் இன்னைக்கு ஒரு அணி அமைச்சிருக்க முடியும். பலம் நிரூபிக்காம நான் ஆட்சியில் பங்கு தரேன் அது தரேன்னா, இன்னைக்கு உங்களோட பொசிஷன் உங்கள் பலம் என்னன்னு தெரியாது. நான் 0% சொல்லுவேன். அதை நம்ம அப்படியே எடுக்காண்டா. 26ஆம் ஆண்டு மே மாதம் தேர்தல் ஆணையம் தான் அவங்க பலத்தை சொல்லும். பலம் தெரியாத உங்ககிட்ட, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி உங்ககிட்ட என்னன்னு நம்பி ஊடகத்தில் பேசலாம், வாதம் நடத்தலாம், பிரிண்ட் மீடியாவில் எழுதலாம், அரசியல் விமர்சகர்கள் பேசலாம். ஆனால் முடிவெடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிளேயர் அதை நம்பி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அந்த வகையில் அவர் முயற்சி பண்ண எல்லா கட்சி தலைவர்களுமே என்ன முதலமைச்சராக சொல்லுங்க, எங்களை முதலமைச்சராக சொல்லுங்கிற லெவலில் தான் அது இருந்தே தவிர யாரும் அவரை முதல்வராக ஏற்றுக்கிட்டு களங்கானதுக்கு தயாராக இல்லை. அப்போ இவர் இந்த இடத்துக்குள்ள தவறிழைத்த இடம் என்னன்னா, விஜயகாந்த் வரும்போதே 234 நிற்பேன், ஜாதி கட்சிகளோட கூட்டணி கிடையாது. அந்த அளவுக்கு அவரு ஜாதி கட்சிகள் அவருக்கு டிஸ்கிரிப்ஷன். சசிகலா ஏதோ போக போறாங்கன்னு ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு, அது உண்மையா? சசிகலாவும் பல நிரூபிக்காதவங்க தானே. சசிகலாவுக்கு இதே வார்த்தை தானே நான் அந்த காலகட்டங்களில் சொல்லியிருந்தேன். ஸோ அது விஜய்க்க முடிவு, சசிகலாவுக்கு முடிவு, அதில் நம்ம வரல. நாம சொன்னது ஒரு விழுக்காடு பல நிரூபித்த ஒரு கட்சி கூட அவரை வந்து முதல்வராக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்குவாங்க எப்போம்னா அவர் 39 போட்டு ஒரு நல்ல வாக்கை நிரூபிச்சிருந்தாங்கன்னா. இது கற்பனையா ஏட்டு சுரக்காயா பேசுறதுக்கு அழகா இருக்கும். உண்மையிலன்னா ரியல் களம்ங்கிறது வந்து நிரூபிச்சாதான் மரியாதை. பவன் கல்யாண் கூட ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னா 2014 அவர் ஆந்திர பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார். அதுக்கு பிறகு 19 வாக்கை நிரூபிச்சாரு. நிரூபிச்ச வாக்குக்கு இவர் சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி போனார். அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்துக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து முதல்ல 2006ஆம் ஆண்டு 15 சீட்டு தான் தருவனாப்பில். அப்புறம் பலத்தை நிரூபிச்சார். அவங்களே தேடி போய் 41 சீட்டு கொடுத்தாங்க. ஸோ இப்போ விஜய்க்கு ஸ்டேட்டஸ் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இப்போ இவர் தன்னை நிரூபிக்கிறதுக்கு துணைக்கு யாரும் வரமாட்டாங்க, அவர் தான் நிரூபிக்கணும். மக்கள் ஆதரிச்சா அதை நிரூபிக்க முடியும். அவருக்கு அபிமானம் இருக்குங்கிறத மறுக்க வரல. அவர் பாப்புலர் ஹீரோ, ஒரு மக்களோட அபிமானம் பெற்றவர். தீவிர ரசிகர்கள் அவருக்கு நிறைய இருக்காங்க, தீவிர ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் வேட்பாளராக நிற்கிறதுக்கு ஒருத்தான பேர் 50 பேருக்கு மேலே இருக்காங்களா? இதுக்கு நான் வைக்கிற ஒரு செக் என்னன்னா,
கள்ளக்குறிச்சி சாராய சாவை காரணம் காட்டி அந்த ஆண்டு அவர் பிறந்தநாள் கொண்டாடலை. அடுத்த ஆண்டு அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது 234 இடத்துல அன்னதானம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாட்டு அவங்க ரசிகர் மன்ற மன்னிக்கவும் அவங்க கட்சி பொதுச் செயலாளர் ஐயா புசி ஆனந்த் அவர்கள், மதிப்பிற்குரிய புசி ஆனந்த் அவர்கள் அந்த இதை கிளைம் பண்ணாரு. நான் அன்னையிலேருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். என்னோட டீம் மூலமாக நான் செக் பண்ணதில் 35 இடத்துக்கு மேலே அவருக்கு ஒரு 50,000 1 லட்சம் ரூபா செலவழித்து அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. 35 இடத்துக்கு மேலே அவருக்கு பிறந்தநாள் வந்து அவரை நம்பி சுமார் 1 லட்சம் ரூபா செலவழிக்கிறதுக்கு 35 இடத்துக்கு மேலே ஆள் இல்லை. பட் நிறைய பேர் இருக்காங்க. டீனர் அப்புன்னு இவர் பர்வேஸ் புதுக்கோட்டைன்னு ஒரு 35 பேருக்குள்ளே இருக்கிறாங்க. இதை தாண்டி அவருக்கு பெரிய அளவுக்கு இவருக்காக இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஆள் இல்லை. ஸோ என்னோட கருத்து இவர்கிட்ட 234 கேண்டிடேட் இல்லை, ஒருத்தான கேண்டிடேட் இல்லைங்கிறதா என்னோட பார்வை. அது வர நாட்களில் தான் நான் சொல்றது சரியா தவறாங்கிறது நிர்மாணமாகும். இப்போ செங்கோட்டை வந்திருக்கிறாரு, அவர் கொஞ்சம் கேண்டிடேட் வளர்ச்சி பிடிக்கலாம். தென் ஆதவ அர்ஜுனா அவர் கொஞ்சம் கேண்டிடேட்டை பிடிக்கலாம். குப்பா கிருஷ்ணன் அந்த ஏரியாவில் அவர் கொஞ்சம் கேண்டிடேட்டை பிடிக்கலாம். இப்படி அவருக்கு கேண்டிடேட்டை வந்து தேத்த வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. என்ன தவறு செய்தாருன்னா ஆரம்பித்த பிறகு 234 கேண்டிடேட்டுக்கும் அவர் தயார் பண்ணி போயிருக்கணும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவர் கேண்டிடேட்டை வந்து அவர் நேர்காணல் நம்ம அதை அடுத்தடுத்து பேசுவோம். நான் பிரவீன் காந்திட்ட ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். பிரவீன் காந்தி இப்போ வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்க முடியாத இடத்துல இருக்காரு. ஒரு விரக்தியில தான் இன்னைக்கு இப்படி பேசியிருக்காரு விஜய் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இன்னொன்று ஒரு 30 தொகுதிக்கு மேலே நிறுத்துறதுக்கு இன்னும் வேட்பாளரே அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாரு. உங்களோட பார்வை இதில்? மக்கள் செல்வாக்கு மாசில் இருப்பவருக்கு விசில் கிடைத்திருக்கிறது. மாசில் இருப்பவர் விசிலை பெற்றிருக்கிறார், வாழ்த்துவோம். விசில் கிடைத்ததனால் உங்களை லேசில் வெற்றி பெற விட மாட்டார்கள். ஏனென்றால் டிஎம்கே எப்பொழுதும் கூட்டணியில் தன் பலத்தை எப்பொழுதும் தன்னுடைய அறிவு சார்ந்த போட்டியை எப்போதும் அவர்கள் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி இந்த முறை ஏடிஎம்கேவும் ரொம்ப புத்திசாலித்தனமாக கூட்டணியை வச்சுட்டாங்க. இந்த 2 மெகா கூட்டணியை மீறி திரு விஜய் அவர்கள் வியூகம் வைப்பாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா மக்கள் மாசு இருக்குது, பெண்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், இளைஞர்கள் கூட்டம்லாம் இருக்குது. ஆனால் இதை ஓட்டை கன்வெர்ட் பண்ண எவ்வளவு டைம் எடுத்திருக்கீங்க, என்னென்ன திட்டம் போட்டிருக்கீங்க, இது வரைக்கும் திரு விஜய் அவர்கள் இந்த மக்கள்கிட்ட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணார்? நீங்கள் ஸ்க்ரீனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, உங்களை நாங்கள் டிவியில் பார்த்தோம் டெய்லி காலையில். ஆனால் சன் டிவி தான், இதே சன் நியூஸ் தான். விஜய் சார் ஆட்சிக்கு வந்தார்னா சன் நியூஸ் தான் காரணம், சன் டிவி தான். ஏன்னா காலையிலேருந்து அவர் பாட்டை பார்த்து 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 உருவான ஒரு ஜெனரேஷன் இது. ஆனால் அந்த ஜெனரேஷன் ஒன்றுத்தில் விழிப்பாக இருக்கும். இந்த என்டர்டைன்மெண்ட் வேறு, என்னை ஆளும் தகுதிக்கு நீ ஸ்பெண்ட் பண்ண டைம் எவ்வளோன்றதை மக்கள் பார்க்குற அளவுக்கு தெளிவாக இருக்காங்க. லவ் பண்ணுவான், ஆனால் என்னை ஆள்வதற்கு நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படிங்கிறதுல விஜய் சார் தான் திருப்பி திருப்பி யோசிக்கணும். அவர் 2 விஷயத்தை இன்னைக்கு பேசினார். ஒன்று வந்து முதல் முறையாக ஊழலை பற்றி பேசினார். தீய சக்தி அப்படி இப்படிலாம் பேசினவர் ஊழலை பற்றி பேசினார். ஊழலை பற்றி பேசாத அரசியல் கட்சிகளே இல்லை. களத்துக்கு வரும்போது ஊழல் பேசியவர்கள் காணல் நீராக காணாமல் போய் விடுகிறார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் சொன்னார் ஊழலை எதிர்ப்பண்ணு, ஆனால் இன்று வரை அவர் மேலேயும் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கு. எல்லாரும் அப்படிதான். ஊழலை பேசியவர்கள் காணல் நீராக காணாமல் போய்விட்டார்கள். இப்போ இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர் பேசும்போது சொன்னார் நிறைய குற்றச்சாட்டு திரு விஜய் மேலேயே இருக்கு. மேபி அது வந்து அவர் சட்டப்படி போகிறதுக்கு ட்ரை பண்ணி தப்பாக நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. அவருக்கு செல்வாக்கு இருப்பது உண்மை. அப்புறம் இன்னொன்று சொன்னார் அழுத்தம் அழுத்தம் அப்படின்னு சொன்னார். அழுத்தம், மக்களுக்கு அழுத்தம் விஜயால் வர வேண்டுமா? அந்த வார்த்தையை திரு விஜய் அவர்கள் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா மக்களுக்கு அழுத்தத்தை நீங்கள் தரக்கூடாது, உங்களால் வரக்கூடாது. மக்கள் மகிழ்ச்சியில் பொங்கி இருக்க வேணும். எங்க விஜய் வந்துட்டாருங்க, முழு பொறுப்பு நாங்கள் தாங்கன்னு ஏன் உங்களால் சொல்ல முடியலன்னா உங்களுக்கே தெரியுது. நீங்கள் களத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 30 பேர் இதுக்கு முன்னாடி ரவீந்திரன் சார் சொன்னாங்க, இதுதான் யதார்த்தம், நிஜம். செல்வாக்கு வச்சிருக்கிறீங்க, ஒருத்தனுக்கு நிறைய பணம் இருக்கு சார், பணத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி செலவு பண்ண போறேன்னு ஒரு திட்டம் இல்லை, ஒரு வியாபாரம் விருத்தி பண்ண பிளான் இருந்தால் தான் சார் அந்த பணம் சரியாக அடுத்த கட்டத்துக்கு நகரும். 100 கோடி 1000 கோடி ஆகும், லட்சம் கோடி ஆகும். நான் பணக்காரன் 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 பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் கூடிய சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். உங்களை காக்கா மாதிரி தூக்கிட்டு போவாங்க, சுற்றி அப்படி ஆளுங்க நிற்கிறாங்க. இன்னொன்று சொன்னார், பூத்தை பற்றி முதல்ல பேசினார். யூத்து படத்தில் நடித்த நாயகன் யூத்தை பற்றி பேசினார், வேற ஒரு ஆங்கிளில் பேசினார். யூத்துங்கிறது வந்து இது வரைக்கும் அது வந்து ஒரு ஊழல் நடக்கிற ஒரு இடமா இருக்குது. அதை மாற்றி ஒரு ஜனநாயகத்தின் பாதையை
ஒரு சரி செய்கிற ஒரு இடமா பூத்தை மாற்றணும்னு ஒரு ஜனநாயகன் படத்து நாயகன் அப்படி சொன்னதுன்றது ஒரு அருமையான விஷயங்கள் தான். அதுதான் சார் அவர் பேச வரும்போது பேச்சு அழகாக இருக்குது சார். அதுக்கப்புறம் அப்ஸ்காண்டட் ஆயிடுறாரு. எனக்கு விஜய் பேச்சுல இல்ல இப்ப நீங்க சொல்றது போல விஜய் பேச்சுல இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நீங்க சொல்றீங்க. எனக்கு வந்து பிரவீன் காந்தியோட பேச்சில் நிறைய முரண்பாடுகள் தெரியுது. விஜயை ரொம்ப தீவிரமா ஆதரிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப நிறைய விமர்சனங்களை முன் வைக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லா பேனலிஸ்ட்டுமே அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க, பேசுறது பிரவீன் காந்தியா அப்படின்னு. என்னன்னா சார், நான் அவரை உள்ளே வரும்போது எதிர்பார்த்தது, திரு விஜய் அவர்களிடத்தில் நான் எதிர்பார்த்தது என்னன்னா, முதல்ல எஜுகேஷனை அவர் சப்போர்ட் பண்ணார், இளைஞர்களை சப்போர்ட் பண்ணார். இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் வரணுன்றதை நான் ஆசைப்பட்டேன், எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் எங்கே நான் மாறினேன் அப்படின்னா சார், கரூர் சம்பவத்தில் எதிர்பாராத விதமாக நடந்த அசம்பாவிதம் அது. அவர் என்னைக்கு கரூரில் ஏர்போர்ட்டில் 33 பேர், அவர் ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையும் போது 33 பேர் தான் டெத்தாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது 41 மாறுச்சு. ஒரு பத்திரிகை நண்பர் நிருபர் கேட்கிறார், சார் இந்த மாதிரி 33 பேர் இறந்துட்டாங்களே சார்னு கேட்கும்போது, அவர் திரும்பி பார்க்காம போகும்போது, என்னுடைய தலைவன் அப்படி இருக்க, நான் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறவர் அப்படி இருக்க மாட்டார். அங்கே ஒரு விஜயகாந்த் சார் இருந்திருந்தா வேற, ஒரு எம்ஜிஆர் இருந்திருந்தா வேற. நான் அதை எதிர்பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை சார், ஒட்டுமொத்த தமிழகமும் உன்னால் ஒரு 41 பேருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கும் போது நீங்கள் அவசரமாக உங்களை பாதுகாக்க ஓடுற மாதிரி இருந்தது எனக்கு. நான் ஒரு சினிமா ஹீரோவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சினிமா ஹீரோவா திரு விஜய்க்கு நான் ஸ்கிரிப்ட் சொல்ல போகிறேன் சார், அந்த இடத்த ஒரு ஸ்கிரிப்டாக யோசிப்பேன் சார். ஒரு ஸ்கிரிப்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ஹீரோ சார் நீங்கள் கிளம்பி போகிறீங்கன்னா ஒரு கதையை ஒத்துக்குவாரா சார்? ஒத்துக்கவே மாட்டேங்குது. என்ன பிரவீன் கதை சொல்கிறீங்க நீங்கள்? அங்கே 33 பேர் செத்து போய் கிடக்கிறான், நான் விட்டு ஓடுவேன். நான் அங்கே இருந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு ஒரு சாங் போடுங்க, வந்துட்டாண்டா வல்லவன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதானே உண்மையான ஹீரோயிசம், அதுதானே மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. நீங்க ஏன் போனீங்கன்னா ஒன்று சொல்றீங்க, சட்ட பாதுகாப்பு, அங்க இருக்கிற போலீஸுங்க வந்து இன்னும் வந்து மக்கள் கிட்ட வந்து உங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது சார், அதனால பாதுகாப்பு கருதி உங்களை அமுச்சு வச்சிட்டாங்க அப்படின்றது வந்து ஓகே, இது டெக்னிக்கலா சொல்லலாம் சார். ஆனா இதயத்திலிருந்து வரணும் சார். தலைவன் என்பவன் இதயத்திலிருந்து உதயமாக வேண்டும், அதுதான் தலைவன். நீங்க கலைஞராகட்டும், ஜெயலலிதா மேடம் ஆகட்டும், முன்ன பின்ன குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவங்கள இதயத்துல ஏற்றி வச்சுக்கிட்டு தான் சார் ஓட்டு போடுறான். வெறும் அவங்க பேச்சு மட்டும் கிடையாது, எங்கேயோ இதயத்தில் ஏறிடுவாங்க. எம்ஜிஆர் ஏறினார் சார், 40 வருஷம் அதுக்காக ஒர்க் பண்ணாரு, அரசியல்ல 20 வருஷம் இருந்தாரு. இன்னைக்கு நீங்க இதயத்தில் இருக்கீங்க, மாற்று கருத்து இல்லை. ஒரு நடிகனாக இதயத்தில் இருக்கிறீர்கள், நாட்டை ஆள்வதற்கான தகுதியை நீங்க என்னத்தை காட்டுனீங்கன்றதான் கேள்வி. அதை நம்ம பேசலாம், அடுத்தடுத்து பேசுவோம். நான் கனகராஜ் சார் போயிட்டு வந்துடுறேன். கனகராஜ் சார், இன்றைக்கு விஜய் பேசும்போது அதிமுக பற்றிய விமர்சனத்தையும் முன் வச்சாரு, திமுக மீது விமர்சனத்தை முன் வைக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன விமர்சனம் வச்சாரு? நானும் பார்த்தேன். இல்லை 2 பேர் மேலேயும் சொன்னார், 2 பேரை பற்றியும் பேசினார். இல்லை இருக்கிறவங்க ஊழல், முன்னால் இருந்த ஊழல் அப்படின்னு சொன்னார். அது தவிர என்ன சொன்னார் அவர்? இல்லை, பாஜக கூட வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் கூட்டணி வச்சிருக்காங்க, இப்போ இருக்கிறவங்களும் கூட்டணி வச்சிருந்தாங்க. திமுக மறைமுக கூட்டணி, அதிமுக நேரடியான கூட்டணி. ஆக்சுவலாக வந்து அவர் அதை விட இன்னைக்கு அந்த மேடையில் நடந்ததை நான் பார்த்தேன். இவ்வளோ இது 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 எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரில. எல்லாரும் அவரை பாராட்டுறதும், அவரையே ரொம்ப நேரம் பாராட்டிக்கிட்டு இருக்கிறதும், என் கட்சிக்கிட்ட நடக்காதுன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியும், என்கிட்ட நடக்காது. எனக்கு என்னவோ அது வந்து ஒரு அரசியல் கட்சி மேடையாகவே நான் பார்க்கல. நீங்கள் என்ன சொல்லணும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் அவர் நண்பர் பிரவீன் காந்தி சொன்னது மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழலை ஒரு சிஸ்டமிக் ஒரு டிசீஸ், அதை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு அவருக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அவர் சொல்கிறதுங்கிறது வேறு. ஆனால் அதை தவிர தமிழ்நாட்டில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லையா? இல்லை இந்தியாவிலேயே எந்த பிரச்சனையும் இல்லையா? இன்றைக்கி அவர் பேசின இந்த ஊழல், அது 2 பேரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினார். அதை தவிர அவர் பேசின ஒரு வார்த்தை சொல்லுங்கள், தமிழ்நாட்டை பற்றி, இந்தியாவை பற்றி, அல்லது மக்களுடைய பிரச்சனை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேசவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அந்த மக்களுக்கு அழுத்தம் இருக்குது, கடைசியாக எப்போ பேசினார்? இதுக்கு முன்னால் ஒரு 25 நாள் இருக்கும், 20-25 நாள் இருக்கும். ஈரோடு எலெக்ஷன் பக்கத்தில் இருக்குது,
எல்லா கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க, பல பிரச்சனைகளை பேசுகிறாங்க. சரி தப்புன்னு நீங்கள் விவாதிப்பது என்பது வேறு. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன மாற்றம் யாருன்னு எனக்கு நினைவு இல்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் பேசின அவங்க கட்சியோட ஆதவர்ஜனாவோ இல்லைன்னா வேற யாரோ ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க, எங்கள் தலைவர் வந்து ஒரு தடவை பேசுனா அது 25 நாளைக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க போடலாம் கிடையாது, டெய்லி போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சீமான் அட்டாக் பண்ணாங்க. சீமான் அட்டாக் பண்ணுறதுக்காக ஒருத்தர் மாதிரி தினம் போய் பேச வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு பேசினார் அப்படின்னா இந்த ஒரு நாளைக்கு பேசுனதில் தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த பிரச்சனையை பேசினாருன்னு நானும் திரும்ப யோசித்து பார்த்தேன், திரும்பவும் கேட்டு பார்த்தேன். எதையுமே அவர் பேசலைங்க. அவரை பற்றி பேசினார். அப்புறம் ஊழல், இவங்க ஊழல், அவங்களோட 2 பேரும் ஒருத்தர் நேரடியாகவும் இன்னொருத்தரும் மறைமுகமாகவும் வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் பேசினார். எனவே எனக்கு ஆனால் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஜனநாயகன் படம் அவங்க ஆட்கள்லாம் பேசுனாங்க, அதுக்கு பின்னால் அவர் வர்ற பொது மேடை இதுதான் நினைக்கிறேன். ஒரு வார்த்தை கூட பேசலையே. இல்லை, அவங்க ஆட்களும் கூட இன்னைக்கு ஜனநாயகனை பற்றி யாரும் பேசலை. இல்லை, இன்றைக்கி மற்றவங்கெல்லாம் ஏதோ ஒரு வடிவத்தில் திமுக தான் காரணம் அல்லது அந்த ஊரில் இருக்க பஞ்சாயத்து பிரசிடெண்ட் காரணம்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ பேசணுன்னாவது நினச்சாங்க, தடைபட்டிருக்கு நம்ம பேசணும் அப்படின்னு. ஆனால் இவர் ஒன்றுமே பேசலையே. நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இது சினிமாவுக்கான மேடை இல்லை, இது அரசியலுக்கான மேடை. இங்கே ஏன் அதை கொண்டு மிக்ஸ் பண்ண நினைச்சிருக்கலாம். இதில் கருத்துரிமை சம்பந்தமான பிரச்சனையே இல்லை. அது அந்த படம் என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது. இது ஒரு படத்தை அப்போது இது சினிமாவுக்கான மேடை இல்லை, அதனால் இவர் அரசியல் கட்சி தலைவர், இனிமேல் சினிமாவை பற்றி பேச மாட்டார், அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி தான் புரிஞ்சுக்கிறதான்னு கேட்குறேன். நீங்கள் வெளியில் எங்கேயாவது பேசியிருந்தீங்கன்னா ஓகே, இந்த மேடை என்கிற முறையில் அதையும் இதையும் வேறுபடுத்தி பாருங்க அப்படின்னு. என்னையை பொறுத்தவரை ஆரம்பத்தில் அவர் மேலே இருந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவருடைய கிராஃப் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு கட்டத்தில் பல பேரும் தனித்தனியாக தானே சர்வே பண்ணுறாங்க. அவங்களோட பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஸ்டாக்னண்ட் ஆகி அது அப்படியே ஸ்லோவாக ரெசட் ஆகிட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு அவரை பிரச்சனைக்குள்ளாக்கும் என்று தான் எனக்கு தோணுது. புதிய வரவுகள் இல்லை. நிச்சயமாக அவர் சொல்கிறது மாதிரி நீங்கள் பணம் சும்மா கட்டி கிடக்கிற பணத்துக்கு ஏதாவது மரியாதை உண்டா? கிடையாது. அப்போ அது எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணப்படணும். உங்களுக்கு கருத்து இருந்துனா கூட அது இன்வெஸ்ட் பண்ணப்படணும். ஒரு ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்னென்னா இவருடைய தனிப்பட்ட விஷயம் மட்டும்தான் ஊழலை ஒழிக்கிறதா என்ன? இப்படி பேசினவங்க ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? பாபா ராம்தேவ். இந்த காலத்தில் இந்தியாவில் அப்படி ஒரு மூச்சு பேச்சற்று ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னு சொன்னார். அப்போ ஒரு ப்ராஜெக்டோடு வந்தார் அவர். ஊழல்னால் அது ஒரு கட்சி சார்ந்தது அல்லது நபர் சார்ந்தது, நான் அதை ஒழிக்கிறதுக்காக வரேன் அப்படின்னு அவர் ஒழிச்சிட்டார். அந்த உண்ணாவிரதம் அது இதெல்லாம் இருந்ததோடு அவர் ஊழலை ஒழிச்சிட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். இந்தியாவில் ஊழலே இல்லை. அப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஏதாவது தடி கிடச்சி எடுத்தால் யாரையாவது அடிக்கலாம் என்று பார்ப்பது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் இப்போ அமெரிக்கா நமக்கு வரி விதிப்பின் காரணமாக டெக்ஸ்டைல் பாதிக்கப்பட்டிருக்கு, பின்னலாடை பாதிக்கப்பட்டிருக்கு, வேறு சில நகை தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏராளமான பிரச்சனையை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறித்து எதையாவது பேசியிருக்காரா? ஈவன் நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இல்லை இந்த ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கு, அவர் என்னத்தை கருத்தை வேணாலும் சொல்லட்டும். சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அவங்களுடைய பென்ஷன் கூடியிருக்கு, இதெல்லாம் பத்தாதுங்க, நான் வந்தால் 1 லட்ச ரூபா கொடுப்பேன்னு கூட அவர் சொல்லட்டும். ஆனால் என்னென்னா எதை பற்றியுமே நான் பேச மாட்டேன். என்கிட்ட எதுவும் ஆகாதுங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, நான் பெரிய ஹீரோங்க, என்கிட்டயா அது நடக்குமா, எனக்கு அழுத்தம் இல்லை. இது என்ன விதமான அரசியல் பேச்சு அப்படின்னு எனக்கு யோசிச்சு பார்த்தா பெரிய ஆச்சரியம் இருக்குது. ஆனால் இவ்வளவுக்கு பின்னாலேயும் அங்கே உட்காந்துருந்தவங்க கைதட்டினாங்கிறது இருக்குல்ல, அது அதை விட ஆச்சரியம். எல்லாருக்க காலத்துலேயே விசில் வேற ஒன்று இருந்துச்சு. விசிலும் இருந்துச்சு, விசிலும் இருந்தது. அதான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுவும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். இவங்க ஏன்
இன்னொரு அவங்களுடைய பிரச்சனையை பேசி அது இல்ல தப்பு. ஒரு மாற்றத்தை விரும்புறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. மாற்றம் எதுக்காக? சாப்பிட்றத நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், சோறு சாப்பிட்றோம், உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கமே, ஒரு மாற்றத்துக்காக நஞ்சு சாப்பிடுவீங்களா? ஒரு மாற்றத்துக்கான தவறான ஒரு பொருளை எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்களா? மாற்றத்துக்கான மாற்றம் வேண்டும் என்பதற்காக நீங்கள் மாற்றத்தை தேடக்கூடாது. இது சரியில்லை, எனவே நான் மாற்றத்தை விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லணும். அப்போது அரசியலில் என்ன பிரச்சனை, பொருளாதாரத்தில் என்ன பிரச்சனை, சமூகத்தில் என்ன பிரச்சனை, இவை குறித்து நான் வந்தால் இதை செய்வேன் என்று பளிச்சுன்னு முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றும் அதை பண்ணலையே. ஒன்றும் அவர்கிட்ட இல்லையா, இல்லை இதெல்லாம் பேச வேண்டாம், நம்மளால் பண்ண முடியாது, நம்மிடம் மாற்று இல்லை என்று நினைக்கிறாரான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இந்த ஆச்சரியம் அவருடைய அவரை பற்றியான எனக்கு ஆச்சரியத்தை விட அந்த அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்றைக்கி அவர் பேசுனதுலேயே எனக்கு என்னுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. இன்னும் ஒரு தேர்தலை கூட பார்க்கல, ஆனால் அதில் வந்த 2 பேரோ 3 பேரோ ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அப்பீல் கொடுத்தாங்க. இந்த ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது ஆக்சுவலாக இப்போ தான் அவர் சந்திக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு விரிசல் வந்திருக்கிறதாக அவர் கருதுகிறார். அதனால தான் அதை கொஞ்சம் கட்சி பூசலை பற்றி பேச இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு அந்தரத்தில் நின்று கொண்டு இருக்கிறாரே தவிர இன்னும் தமிழ்நாட்டு மண்ணில் காலூன்றி அல்லது அரசியல் களத்தில் காலூன்றி அவர் பேசுறதுக்கு முயற்சி கூட செய்யலைன்னு நான் நினைக்கிறேன். ரைட். அக்னி ரொம்ப நேரமாக எழுதிட்டு இருக்காரு, அவரோட பார்வையை கேட்டேன். எப்படி பார்க்குறீங்க அந்த விஜயோட பேச்சை? சார், நீங்கள் எடுத்தோன்னே நம்முடைய பிரவீன் காந்தி சார் சொன்னது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திகிலை கிளப்பி விட்டுருச்சு. அவரே நான் அவர் பேச்சை ரசிக்கக்கூடியவன். அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். தலைவர்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்ப்பா, மேடம் ஜெயலலிதா மாதிரி இருக்கணும்ப்பான்னு அவர் சொன்ன வாக்குமூலம் என்பது எல்லாம் திரைப்படத்தில் தலைவர்களை தேடுகிறார்கள் அப்படின்றதையும் சொன்னார். சார், இன்றைக்கி வச்சிருக்கிற தலைப்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டில் இந்த இயக்கம் இன்னைக்கும் ஒரு தொகுதிக்கு குறைந்தது 40 விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்றால் அவருடைய செயல்பாடு, ஈகை குணம், அஞ்சாமை, மத்திய அரசு ஆதரிக்கிற நேரத்தில் ஆதரிப்பார், மாநில அரசு உரிமைகளை ஒருபோது விட்டு கொடுத்தது கிடையாது. அதே நிலையில் தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கே திரு டிடிவி தினகரன் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் வருவாரா, வந்தால் அவங்க இது பண்ணுமா, பாமக வருமா, வந்தால் அது சரியாமா என்றெல்லாம் புழுதிவாரி தூத்தி போட்டவர்களுக்கு இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தன்னுடைய செயல்களால் பொறுங்கப்பா பொறுங்க, காலம் வரும் என்பதை செயலில் காட்டியிருக்கிறார். ஆட்சி மாற்றம் உறுதி. சேர்த்துக்கிட்டவங்களை எல்லாம் திட்டி தீர்த்தார் எடப்பாடி. ஆனால் விஜயோடைய அவருடைய கூட்டத்தில் ஒரு கொடியை பார்த்த உடனே அங்கே பாருங்க கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசினவர் தானே எடப்பாடி. கரெக்டு சார். நான் எங்கே போனாலும் திரும்பி நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு என்ன கொண்டு வந்து இழுத்துட்டு வந்துட்டீங்க பாருங்க. இதுதான் உங்களுடைய நிர்வாகத்திறன். நான் சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். நம்மளுடைய சார் மரியாதைக்குரிய நாதன் சார் எப்படியெல்லாம் வருமான வரித்துறையில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொன்னார். நம்முடைய கனகராஜ் சார் இன்னைக்கு நடந்த பொதுக்குழுவை உண்மையிலேயே உள்ளுக்கு போய் ஊடுருவி ஒரு பத்திரிகையாளர் தோரணையில் கரெக்டாக சொன்னார். அதை நான் ஏற்றுக்கிறேன். இங்கே என்னென்னா, நீங்கள் அந்த கொடி பறக்குதுன்னு சொன்னது அதெல்லாம் கரெக்டு. நான் கேட்குறேன், கரூர் சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அதுலேயே பத்திரிகையாளரை சந்திக்காமல் போனார் பார்த்தீங்களா நடிகர் விஜய். அதில் ஏற்பட்டது விஜய்க்கு முதல் தோல்வி, முதல் சரிவு. சரி. 2, அந்த சரிவுக்கு நீங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் உங்களுக்காக பேசினார் பார்த்தீங்களா. அப்படி பேசும்போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார், ஏப்பா உங்க கட்சியை பத்தி கூட இவ்வளவு பேச மாட்டேங்கிறீங்களே என்று கேட்டார். ஆனால் கேட்டவருக்கு ஒரு நன்றி உணர்வு இல்லாத ஒரு விஜயை நான் பார்த்தேன். 2வது சரிவு. 3வது சரிவு. ஜனநாயகம் அப்படின்னா அரசியல் கட்சிக்கு ஜனநாயகம் தேவை. ஆனால் ஒரு ஜனநாயக படமே முடங்கி கிடக்கிற போது வாய்மூடியாக இருப்பது ஜனநாயகத்தில் நீங்க என்ன பேச போறீங்க?
அப்ப கரூர் சம்பவத்துக்கு இறந்தவர்களுக்கு பனையூருக்கு வர சொன்னது முதல் சர்க்கிள். இரண்டாவது சர்க்கிள் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசிய போது மௌனமாக இருந்தீங்க. மூணாவது சர்க்கிள் ஜனநாயகமே சரிக்கிருச்சு. அந்த ஜனநாயக சர்க்கிளுக்கு அமைதியா இருக்கிறீங்க. ஆனா நீங்க ஊழல ஒழிக்க போறீங்க. 2. அடுத்து எனக்கு இந்த கூட்டணி கணக்குக்குள்ள கொஞ்சம் வருவோம். அவர் தனித்து தானா இல்லை வேற யாராவது போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி சார், இது இப்போ இந்த சார் கூட ஒரு புள்ளியை தொட்டாங்க, கனகராஜ் சார். என்னன்னா, அதாவது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். அவன் ஒற்றுமையாக இருந்து எத்தனை தேர்தலை பார்த்தீங்க? ஈரோடு கிழக்கில் ஏன் நிற்கல? நாங்கள் எடுத்தா உடனே நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் வந்து முதல் கட்சி ஆரம்பித்து உடனடியாக நாங்கள் முதலமைச்சர் நாற்காலிக்குத்தான் வருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கரெக்டு தான். உங்க கட்சியிலிருந்து தானே ஒருத்தர் விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து ஒருவரை உருவாக்க வேண்டியதானே? ஏன் அதிமுகவிலிருந்து ஆள் பிடிக்கிற கட்சியா இருக்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் ஏன் ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டீங்க? அது வந்து வஉசி பேரன்களும் கக்கன்களுமா அந்த கட்சியில் இருக்காங்க. இல்ல சார், இவ்வளவு நாளா டிடிவி தினகரன் அங்க போவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவரும் இங்க வந்துட்டாரு. இப்போ சொல்லிட்டு இருக்கிறது சசிகலா அங்க போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் வெளியில பரவலா. கரெக்டு சார். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொன்ன கேள்வி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெண்களையும் தாய்மார்களையும் கோமாதா பசுவையும் ஒப்பிட்டு ஒரு பாடல் வரி சொல்லுவார். வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும் வளர்ந்த இடத்தை மறக்காத தெய்வம் வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம். வளர்த்த இடத்தை மறக்காத செல்வம் வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம்னு ஒப்பிட்டு சொன்னது மாதிரி அம்மா சசிகலா அம்மா அதிமுகவை ஆதரிப்பார். விஜய் பக்கம் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற வேண்டும், இடம்பெறுவார். அதிமுக ஆட்சி அமைக்கும். நீங்க 4.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நினைச்சமா? நினைக்கலையே. சரி, அக்னி ஒரு கூட்டணி கணக்கு சொன்னா சரியா தான் இருக்கும். நாதன் சார், அப்போ இந்த கணக்கை வச்சுதான் எடப்பாடி சொல்றாரா திமுகவுக்கு இது கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி? அதாவது எடப்பாடி, பிஜேபி, விஜய் 3 பேரும் ஒரே குரல்ல தான் பேசுறாங்க. சார், விஜய் கொண்டு வந்து என்ன சார், மத்திய அரசு மாநிலத்தில் எதிர்க்கட்சியா இருக்கிற போது கட்சி தேர்தலை சந்திக்காத என்ன சார், ப்ளீஸ். உங்க ஒப்பீடே தவறு சார். நான் பொறுமையா இருக்கிறேன், ஆனா பொறுமையா இருக்கிற மாதிரி நீங்க சொல்லணும். 3 பேரும் அக்ரஸிவா திமுக எதிர்ப்பு அரசியலை பேசுகிறார்கள். எடப்பாடியா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், 3 பேரும் வந்து மிக தீவிரமாக பேசுறாங்க. இதில் 3 பேரும் ஒன்றுபடுகின்ற புள்ளி என்னென்னா, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இப்போ தோழர் கனகராஜ் சொன்னது போல், அது பாபா ராம்தேவில் அண்ணா ஹசாரே 2012 இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி டெல்லியில் உட்கார்றாங்க, ஜன்தன் மந்தரில் உட்கார்றாங்க. அப்போ வந்து பிஜேபி அதை பயன்படுத்தி கொள்ளுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால், பாபா ராம்தேவ் எல்லாரும் அதில் இருக்கிறாங்க, நடிகர்கள் போகிறாங்க, விஜய் கூட அதில் போயிட்டு வந்தார். அப்போது 2G என்ற ஒரு பொய்யான ஒரு ஊழல் வழக்கை வந்து கிளப்பி விட்டு தான் 2014 பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறது. அதன் மூலம்தான் வந்து ஆம் ஆத்மி வந்து டெல்லியில் வந்து பதவியை கைப்பற்றுகிறது. இந்த ஊழல்னு சொல்லிட்டாலே நடுத்தர வர்க்கத்தை வந்து ஏமாற்றி திசை திருப்பி விடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ எடப்பாடி RN ரவியை பார்த்து ஊழல் புகார் வந்து கொடுத்துருக்கிறாரு. RN ரவி டெல்லிக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ பிஜேபி மோடி, அமித்ஷாட்ட வந்து எடப்பாடி என்ன கேட்டிருப்பாருன்னா, தேர்தல் நெருங்குவதற்குள்ள நீங்கள் திமுகவினுடைய அமைச்சர்களை கைது செய்ய வேண்டும், இடி மூலமாக, சிபிஐ மூலமாக கைது செய்ய வேண்டும், தேவை என்றால் நீங்கள் முதலமைச்சரை கூட கைது செய்யுங்க இப்படின்னு எடப்பாடி சொல்வார். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் பிஜேபி அப்படி கைது செய்தால் அது திமுகவிற்கு தான் அனுதாபமாக மாறுமே தவிர அது வெற்றி பெறாது. இது ஒன்று. விஜயும் ஊழலை பற்றி தான் பேசுகிறார், இவரும் ஊழலை பற்றி தான் பேசுகிறார். எடப்பாடி என்ன தைரியத்தில் பேசுகிறாருன்னா, பிஜேபி நம்ம பக்கம் இருக்குது, ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் நம்ம பக்கம் இருக்குது, அதை வைத்து திமுகவை ஒரு காட்டலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த கனவிலிருந்து தான் அவர் திமுகவுக்கு கடைசி தேர்தல்னு சொல்றாரு. பாஜக காட்டினாலும் அதுக்கு எடப்பாடி தான் பொறுப்பா? ஆமா, அவர் தான் பொறுப்பு. எப்படி 2 பேரும் ஒரே குரல்ல தானே பேசுறாங்க. அப்ப ஆளுங்கட்சி 40 MP போய் போராட மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா பாராளுமன்றத்தில்? அவங்க தான் பேசிட்டு இருக்காங்களே. இது அதாவது நீங்கள் இப்போ மோடி வந்து இப்போ மதுராந்தகத்தில் பேசினார் இல்லையா, இதே பேச்சை தான் 2024 பேசினார், 2019 பேசினார். அந்த டெம்ப்ளேட்டும் பேட்டர்னும் இங்கே ஏன் எடுபடலை? திரும்ப திரும்ப அதே தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது எடுபட மாட்டேங்குது. காரணம், இங்கே இந்த 5 ஆண்டுகள் 4.25 ஆண்டுகள் திமுக என்பது பிஜேபியினுடைய ஒன்றிய ஆட்சியினுடைய ஒவ்வொரு ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து கொண்டு தான் இங்கே வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்குதே தவிர
இவங்க அப்படி கொண்டு வந்த சாதனையின் பலத்தில் இருந்தால் முதலமைச்சர் வந்து பேசுகிறாரு. தோழர் கனகராஜ் சொன்னது போல் விஜயோ எடப்பாடியோ இவங்கெல்லாம் வந்து எதிர்மறையாக சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, ஊழல், குடும்ப ஆட்சி இப்படி தான் பேசுகிறார்களே தவிர தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டுகளில் பொருளாதாரம் எப்படி இருக்குது, கல்வி எப்படி இருக்குது, ஒன்றிய அரசுலேருந்து எந்தெந்த நிதி வரலை, சமக்கர சிக்ஷா அபியானில் 3500 கோடி ரூபாய் வரவில்லை, இந்தி திணிப்பு நடைபெறுகிறது, டீலிமிட்டேஷன் பிரச்சனை இருக்குது, சென்சஸ் எடுக்க போகிறாங்க, இதை பற்றி எதுவும் பேசாமல், மக்கள் பிரச்சனையை பற்றி எதுவும் பேசாமல் திமுகவுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதனால் இந்த 3ம் ஒரே குரல், விஜயும் ஒரே குரல், எடப்பாடியும் ஒரே குரல், பிஜேபியும் ஒரு குரல். இந்த 3 குரலையும் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் தமிழர் சீமான் அண்ணனை ஏன் விட்டுட்டீங்க? சரி, அப்ப நாளும் வச்சுக்கலாம். ஓகே, ரவீந்திரன் அதை அதையும் சேருங்க. அதை மட்டும் பிஜேபி, அதிமுக, தவேக 3 இருக்கிறது ஒரே குரல் தான் அப்படின்னு சொல்றாரு. அதை ஒரே குரலா பார்க்கலாமா? பிஜேபியும் அதிமுகவும் ஒரே அணியில் இருக்கிறாங்க. தவேக பொறுத்தவரை குழம்பி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே நான் தனிச்சு நிற்க முடியாது, கூட்டணிங்கிற ஒரு லெவலுக்குள்ளே தங்களோட ஸ்டெப்பை இறக்கிட்டாங்கன்னா, தனிச்சு நிற்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு வந்துட்டுன்னா, கூட்டணியில் அவங்க சேரும்போது இதே எடப்பாடி என்ன சொல்லுவாருன்னா, உங்களால் தனிச்சு நிற்க முடியாது, நீங்கள் பலம் நிரூபிக்கலை, நாங்கள் தரக்கூடிய சீட்டை வாங்கிட்டு போங்கன்னு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை தான் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார். ஸோ எடப்பாடி பழனிசாமியோட இந்த நுணுக்கங்களையும் அவரோட கடந்த கால அரசியல் இதில் ஒவ்வொருத்தரையும் எப்படி டீல் பண்ணியிருக்கிறாருங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் விஜய் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட்டணின்னு ஒரு வார்த்தை முதல்ல தனிச்சு நிற்க முடியாதுங்கிற லெவலில் தங்களுடைய தன்னம்பிக்கையும் பலத்தையும் இழந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பிறகு இவருக்கு அப்படியெல்லாம் வந்துடுவாங்க. ஸோ அதனால அவங்க அந்த இடத்துக்குள்ளே இதிலேருந்து மாறுபட்டு பேசுகிறதான் நான் பார்க்குறேன். முதல்ல அவங்க எடப்பாடி அவர்களை பற்றி எதுவுமே பேசலை. அப்போ சீமான் கூட தம்பி கொடநாடு கொலையை பற்றி ஏன் பேசலை, தம்பி அதிமுக அமைச்சர்கள் ஊழலை பற்றி ஏன் பேசலை, ஊழல்னா அந்த ஊழல் மட்டும் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியுதாங்கிற மாதிரி விஜய்க்கு மேலே விமர்சனம் வச்சார். அப்போ விஜயை பொறுத்தவரை ஒரு கூட்டணி வாய்ப்பு பல நிரூபிக்காமலே இலகுவாக ரொம்ப ஈஸியாக எடப்பாடி ஏமாந்து 60-70 சீட்டு தந்துருவாருங்கிற ஒரு ஆசை எதிர்பார்ப்பு இருந்து அதைத்தான் அவரை சார்ந்தவங்க வந்து ஊடகங்களில் அதை எழுத வச்சு பார்த்து விஜயும் அவங்களும் சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. எடப்பாடி ரொம்ப ரஃப் அண்ட் டப்பான ஒரு பார்கெனர்னு சொல்லும்போது அதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிற இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ எடப்பாடி அவங்க விமர்சிக்கிறாங்க. இதே எடப்பாடி தான் முன்னாடியும் இருந்தார், இப்போ தான் அவங்க கண்களுக்கு அது தெரிஞ்சிருக்குதுன்னு சொன்னால் கூட்டணி பேச்சுவார்த்தை பேரங்களில் எடப்பாடி ரொம்ப டஃப்பானவர், நீங்கள் பலம் நிரூபிக்காதங்கிற அந்த இடம் வரும்போது சுட்டி காட்டக்கூடியவருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ விஜயோட அரசியல் நகர்வு வந்து அடுத்து என்ன இதுங்கிறது சார் அவங்க நாதன் சார் அவர் ஒரு சந்தேகத்தைப்பட்டார். அது என்ன செய்ய போறாருங்கிறது விஜய்க்கே தெரியாது. ரிட்டர்ன் பேக் ஆட்டு கேண்டிடேட் போட முடியாமல் அவரே கண்டெஸ்ட் பண்ண முடியாமல் அவர் ஒரு நிலைப்பாடு கூட எடுக்கலாம். காரணம் மிகப்பெரிய விரக்தி அவருக்கு இருக்குது. காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்திய அளவில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும், ஒரு ஆட்சி மாற்றமே வந்துடும், ஸ்டாலினுக்கு 22 MP நமக்கு வேணும்ங்கிறதுலையும் காங்கிரஸ் அகில இந்திய தலைமை தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து 2 முறை அவங்களுக்கு ஒரு கூட்டணி எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு நியர்லி 40 MPs வந்து ஜெயித்திருக்காங்க. அப்போ இந்த வெற்றி கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போக மாட்டாங்க, ஏதோ 2 பேர் ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக் தாவருக்கா போக மாட்டாங்கிறது கூட புரியாமல் அரசியல் அதில் நெளிவு சொல்லிகள் தெரியாமல் முழுக்க நம்பினார். 50-50 2.5 வருஷம் காங்கிரஸ் 2.5 வருஷம் விஜய்ன்னு நம்மளை ஏற்றுக்கிடுவாங்கன்னு நினைச்சாப்புல. அவங்க வந்து அதில் எந்த லாபமும் இல்லைன்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த ஏமாற்றத்தின் விரக்தியின் வெளிப்பாடு தான் கூட்டணி இல்லாமலும் நாங்கங்கிற ஒரு வெற்று வார்த்தை இன்னைக்கு சொல்றாரு. விஜய் பொறுத்தவரை வெற்று வார்த்தையாக தான் பார்க்கணுமா சார்? வெற்று வார்த்தை தான். ஏன்னா கேண்டிடேட்டே 50 கேண்டிடேட் இல்லைங்கும் போது வந்து அது வெற்று வார்த்தை தான். தம்பி பிரவீன் காந்தி சொல்றது மாதிரி விஜயகாந்த் போல ஆரம்பத்தில் நீங்கள் களத்துக்குள்ள வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒர்க் பண்ணணும். அந்த விஜயகாந்துக்கு கடுமையான உழைப்பை நீங்கள் போட்டிருக்கணும். வெறும் பாப்புலாரிட்டி மட்டும் ஓட்டை கொடுக்காது. ஏன் கமலஹாசனோட விஜயகாந்த் 2 மடங்கு ஓட்டுக்கு மேலே எடுத்தாருன்னா விஜயகாந்தோட கமலஹாசன் தான் பெரிய ஸ்டார். பெரிய ஸ்டாரோட விஜயகாந்த் எடுத்தாருன்னா அவர் லீடர்ஷிப் இருந்து நடிகர் சங்க தலைவராக நின்று நிர்வாகம் பண்ணாருன்னு சொல்லும்போது மக்களுக்கும் அவருக்குள்ள தொடர்பு ஒரு அரசியல் தலைவராக கமலஹாசனோட பெருசு. அப்போ நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களே யார் கேண்டிடேட்டாக போடலாம், எந்த சூழ்நிலையும் வரலான்னு தயாராகணும். இப்போ என்ன நிலைமைன்னா கூட்டணி வரும், நம்ம எம்எல்ஏ ஆயிடலான்னு டிக்கெட் கிடைக்குன்னு பணம் செலவழிக்க தயாரானவங்கெல்லாம் கூட்டணி வந்ததும் அப்படியே பேக் அடிக்கிறாங்க. இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு.
இதில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறது வேஸ்ட்டு, ஏன் ஜெயிக்காது, ஏன் பணம் செலவழிக்கணும், நீயே டிக்கெட் எடுத்துக்கப்பா, எனக்கு டிக்கெட் வேண்டாம்னு சொல்லக்கூடிய இடம் தான் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள பல பகுதிகளில் அவர் ஏதாவது ஒரு கூட்டணியில் அவருக்கு சீட்டு கிடைக்கும், நமக்கு அவரை பிடிச்சி சீட்டு வாங்கிடலான்னு ஓரளவு இன்வெஸ்ட் பண்ணவங்க கூட இப்போ வந்து அதிர்ச்சியில் இனிமே தனிச்சு போட்டிட்டா என்ன கிடைக்க போகுதுங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ இது எடப்பாடியோட பேச்சு எப்படி சார் எடுத்துக்கிறது? இதுதான் திமுக கடைசி தேர்தல் அப்படின்னு அவர் பேசுறது வந்து டிடிவி கூட வந்துட்டாருங்கிற அந்த நம்பிக்கையில் பேசுகிறாரா? அவர் எப்பவும் அப்படி தான் பேசுவார். நாங்கள் தான் பார்லிமெண்ட்டை முடிவு பண்ணுவோம், பிரதமரை முடிவு பண்ணுவோம், காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத அணின்னு சொன்னார். என்ன பண்ணார் கடைசியில்? பாஜக அண்ணாமலை தலைமையில் ஒரு வாக்கெடுத்து அவங்க இன்னொரு அணி அமைச்சு இவரை 3வது இடத்துக்கு தள்ளிடுவாருங்கிற சூழ்நிலையில் 2வது இடத்த கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் அவர் 24 மைனஸ்ன்னு சொன்ன பாஜக கிட்ட செங்கோட்டையன், சிவி சண்முகம், ஜெயக்குமார் எல்லாருமே மைனஸ்ன்னு சொன்ன பாஜக கிட்ட கூட்டணி சேர்ந்திருக்காருன்னா 2வது இடம் அவருக்கு கன்ஃபார்ம். அது அந்த இடத்துக்குள்ளே அவர் ஹாயாக இருந்து அதுக்கே ஒரு த்ரெட் வந்துருமோன்னு மக்களவை தேர்தல் முடிஞ்சதும் அச்சப்பட்டவர், தன் நிலைப்பாட்டிலேருந்து மாறினவர், அந்த நம்பிக்கையில் பேசுகிறாரு. ஏற்கனவே அவர் இந்த மாதிரி டாக் பேசுகிறதும் அந்த மாதிரி பேசுகிறதும் ஒரு வழக்கமான ஒன்று தான். இப்போ 2வது இடத்துக்கு தான் அப்போ போட்டி போடுறாரா எடப்பாடி? 2வது இடம் அவருக்கு பாஜக அணி அமைக்காமல் அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டதில் அது உறுதியாயிட்டுங்கிற கான்ஃபிடன்ஸில் இருக்கிறாரு. மேலும் விஜய்க்கு தகுதியின்மையும் திறமையின்மையும் அதை மேலும் அதை உறுதிப்படுத்துது. ரைட். நான் பிரவீன் காந்திகிட்ட கேட்கணும். முதலமைச்சரும் பேசியிருக்காரு, அதாவது மீண்டும் திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இதில் இப்போ வந்து விஜய்க்கு அப்போ எத்தனாவது இடம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பிரவீன் காந்தி? ஒரு புது கணக்கு சொல்கிறேன். நடக்க போகிறத வந்து இன்றைக்கே கொண்ட ஜோசியா ஆஷியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னார். அன்ஃபார்ச்சுனேட்லி திரு விஜய் அவர்கள் மக்கள் செல்வாக்கு உள்ளவர். இதில் என்ன வருத்தம்னா, மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு திரு விஜய் அவர்கள் ஒரு தப்பு கணக்கு போடுறதுனால அவர் என்னவா ஆக போகிறார்னா சீமானுக்கு போட்டியாக வருவார். ஏன்னா சீமானும் தனிச்சு நிற்கிறாரு. இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட சீமானுடைய பலமாகவும் பலவீனமாகவும் காட்டப்படுவது நான் தனிச்சு தான் நிற்பேன், ஏன்னா நான் திராவிடத்தை எதிர்த்து அரசியல் பண்ண வந்தவன் அப்படின்னு சொல்றதுல அவர் நேர்மையாக இருக்காரு. இன்ன வரைக்கும் அதில் தம் கட்டுறாரு. அது பாராட்டு. உலகத்திலேயே எனக்கு போட்டி யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு சீமான். இருக்கு சார். இப்போ அவருக்கு போட்டி வந்து சீமானுக்கு போட்டி வந்து விஜய் வந்துட்டார். அண்டு விசிகா கட்சியும் போட்டியாக இருக்கும். விஜய் அவர்கள் ஓட்டு யார் யார் ஓட்டெல்லாம் எடுப்பார்னு பார்த்தீங்கன்னா, சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் கடைசியாக 8% வந்தது பார்த்தீங்களா, அந்த ஓட்டு குறையும். அது 2 ஆகலாம் 3 ஆகலாம் தெரியல. அதே மாதிரி விசிகாவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருந்தது பார்த்தீங்களா, அங்கே கை வைப்பார். இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தனியாக நின்றால் நான் சொல்கிறேன், இன்னமும் டைம் இருக்குது. இன்னமும் திரு விஜய் அவர்கள் என்ன வேணால் நல்ல முடிவு எடுக்கலாம். தனியாக நின்னார்னா திரு சீமான் பெரியாளா திரு விஜய் பெரியாளா அப்படிங்கிறது இல்லை, என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். எங்கே போவாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஏடிஎம்கே கதவு இன்னும் திறந்து தான் சார் இருக்கு. அது இன்னும் மூடப்படலை சார். எனக்கு நல்லா தெரியும் சார். முதலமைச்சர் கனவுல இருக்காரே சார் அரசியல்ல இன்னும் அது சார். உங்களுக்கு வந்து இப்போ ஜனநாயகன் அவருக்கு ஒன்று அவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கணும். ஏன் அவர் ஜனநாயகன் படம் வெளியாகலைன்றது அவர் பேசலைன்னா அவர் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டார், நம்மளுடைய சினிமாவுக்கே ஆபத்து வந்துருமோ நாம் தவறான முடிவை எடுத்து விட்டால். ஏன்னா நீங்கள் அடிப்படையில் மக்களுக்கு அவர் வந்து அரசியல்வாதியாக அறிமுகமாகவில்லை, ஒரு நடிகனாக மக்களை கொண்டாட வைக்கும் மிக சிறந்த ஒரு என்டர்டெய்னர் தான் அவர். அதுக்கே கை வச்சிட்டாங்கல்ல இப்போ. அப்போது ஜனநாயகன் படம் அவருக்கு ஒன்றை தான் சொல்லி கொடுத்துருக்கோம், கேர்ஃபுல்லாக இருங்க, அடுத்த தேர்தலில் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் சினிமா வாழ்க்கையையும் பாதிக்கும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருந்தா இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. திரு விஜய் அவர்கள் யாரையும் கிட்ட சேர்க்காம தனியாக இருந்து ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவுக்கு தலைவணங்க மத்திய அரசும் தயாராக இருக்கிறது, ஒன்றிய அரசும் ஒன்ற தயாராக இருக்கிறது. திரு விஜயோடு விஜய் தான் முடிவெடுக்கணும். ஒருவேளை திரு விஜயை வேற யாராவது இல்லை தனியாக போட்டு பார்த்துடலான்னு சொன்னாங்கன்னா அவர் யாருக்கு போட்டியாளராக இருப்பார் என்றால் சீமானுக்கு போட்டியாளராக இருப்பார். சீமா ஒரு 6% 7% இல்லை 3-4 எடுத்தார்னா இவர் ஒரு 10-12 எடுத்திருப்பார். இதுதான் என்னுடைய பார்வை. வரும் தேர்தல் சீமானுக்கும் விஜய்க்குமான போட்டியாக இருக்கும். இல்லை, சீமானுக்கு விஜய்க்குமான போட்டிங்கிறது அவர் சொன்னது ஒரு விஷயத்தை அதை விட்டுட்டு இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்கிறார், இன்னும் அதிமுகவில் கதவு திறந்து தான் இருக்குது, இன்னும் 2 மாதம் இருக்குது, எது வேணாலும் நடக்கலான்றாரு. ஒருவேளை அப்படி அந்த கூட்டணிக்குள்ள விஜய் போனார் அப்படின்னா
அது இந்த பக்கம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடும் சவாலாக இருக்குமா? அதாவது நான் என்னை பொறுத்தவரை எப்படி நினைக்கிறேன்னா, என்னவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடுற அளவுக்கான சக்தி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாலும் இந்த முறை அவர்களால் முடியாது என்பது தான் கள யதார்த்தம். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி தேர்தல்ன்றார். நான் ரொம்ப ரொம்ப கவலையோடு சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, நீங்கள் திரு குருமூர்த்தி அவர்கள் இந்த துக்ளக் ஆண்டு விழாவில் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் ஏற்கனவே இங்கேயே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். பாஜகவினுடைய டார்கெட் என்பது திமுக அல்ல. அவங்களுக்கு தெரியும் ஸ்தாபன ரீதியாக வலுவாக இருக்காங்க. எனவே இப்போ அதை டச் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் குருமூர்த்தி சொன்னது ஒன்று கூட நடக்கலை சார், அதையும் சொல்லிக்கிறேன் சார். இல்லை, அது நடக்காமல் கூட போகட்டும். ஆனால் இதுக்கு ஒரு எதிர்வினை வேண்டாமா? நான் திமுகவோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து அதிமுகவை தான் அவங்க இல்லாமல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு கோபம் வேண்டாம்? இதில் இருந்து தெம்பு வந்ததுனால தான் பிரதமர் என்ன பேசுகிறாரு. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க பத்மபூஷன் நம்பரை பார்த்தீங்கன்னா அது ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, எனவே நிறையா பேர் கொடுத்துருக்காங்க. நான் அது அப்புறம் பார்க்கலாம். பட் என்ன பிரச்சனைனா, நீங்கள் பிரதமர் பேசுகிறவர் ஒரு பிரதான கட்சியினுடைய, நிச்சயமாக அதிமுக தமிழ்நாட்டினுடைய, நீங்கள் திமுக அதிமுக இது ரெண்டோட பின்னால் தான் எல்லாரும். ஆனால் அதிமுகன்னு ஒரு வாயில் இருந்து கூட வரல பார்த்தீங்களா? அதுக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு அவர் திட்டமிடுகிறார். அவர் பேரை சொல்லலைன்னா கூட அவங்க ஆதரவு பத்திரிகையாளர்கள் கூட அதுக்கு வருத்தம் தெரிவித்து இது சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. இது கூட்டணி அல்ல. நான் இப்போவும் சொல்கிறேன், இது ஒரு கருவாட்டு சாம்பார். அக்னியை சொல்லுவாரான்னு தெரியல. அக்னியை சொல்லுவாரான்னு தெரியல. அக்னி வேற வழி இல்லாமல் அவர் அதிமுகவை ஆதரிக்கணுங்கிறதுக்காக அந்த கூட்டணியை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு. கருவாட்டு சாம்பார்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கா? எங்கேயாவது இருக்கான்னு சொல்ல சொல்லுங்க. அதனால தான் சொல்கிறேன் அது கருவாட்டு சாம்பார்னு. அது சார் கண்டுபிடிப்பு, அது கனகராஜ் கருவாட்டு சாம்பார் கண்டுபிடிப்பு. மீன் சட்டியில் அந்த சக்கரை பொங்கல் கதை ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி. கரெக்ட். ஓகே, வாங்க. அதாவது என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ உண்மையிலே எனக்கு வருத்தம் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் மீது நம்பிக்கை இருந்தார், அவர் கட்சி மீது நம்பிக்கை இருந்தால் அவருடைய தேர்தல் அறிக்கை ஒரு 5ன்னு அவசரமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் விட்டார்ல, அது எத்தனை லட்சம் வேணாலும் இருந்துட்டு போகுது. இப்போ 50 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட சொல்லணுமா சொல்ல வேண்டாம்? ஏன் சொல்லலை? அவர் என்ன சொல்கிறாரு, அதை தாண்டி தப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். இணக்கமாக இருந்தால் பணம் கிடைக்கும். அதாவது அவர் சொன்ன டபுள் என்ஜின் சர்க்கார் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஸ்கிரிப்டை மனசில் வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இணக்கமாக இருந்தால். எதுக்கு இணக்கமாக இருக்கணும்? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பிளானிங் கமிஷன் போயிட்டு என் காசை வாங்குறதுக்கு உங்ககிட்ட எதுக்கே நிற்கணும் அப்படின்னு செல்வி ஜெயலலிதா வந்தாங்க. இனிமேல் இந்த சைடு வரமாட்டேன், பார்த்துடலாம் என் காசைன்னு. இவர் என்ன சொல்கிறாரு, இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு. இதில் வேடிக்கை என்னென்னா, இவங்க 2 பேரும் அவ்வளவு ரொம்ப நெருங்கிய இணக்கமாக இருந்தபோதே 4 வருஷம் 5 வருஷம்லாம் பணம் வரல. ஐஜிஎஸ்டி 2017 உள்ளது, 2020 தான் உங்களுக்கு வந்தது. எவ்வளவு? 4250 கோடி. இது பட்ஜெட் பேப்பரில் எழுதி வச்சுருக்குது. 4025 கோடி, 250 கோடி இல்லை, 4000 கோடிக்கு மேலே. ஏன் அப்போ இவர் இப்படி சொல்கிறாரு? இவரே கடிதம் எழுதுகிறார் 30/9/2019 7,00,000 கோடி கொடுக்கணும், அதில் 2015-16 கொடுக்க வேண்டிய பணத்தை உட்பட கொடுக்காமல் வச்சுருக்கீங்கன்னு எழுதுகிறார். அதுக்கு பின்னால் ஒரு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் எஸ்சி எஸ்டிக்கான பட்டியல் சமூகத்தவர் பட்டியல் பழங்குடியினருக்கு நாங்கள் 7,00,000 கோடி செலவழிச்சிருக்கோம், நீங்கள் 4,200 கோடி கொடுத்துருக்கணும், வெறும் 1,700 கோடி இருக்கும்போதே வாங்க முடியல. அதை ஏன் பொய்யா சொல்கிறார்? நான் என்ன கேட்குறேன்னா, திரு மோடி அவர்களுக்கு அவர் 1000 சொல்லட்டும், என் பேரில் உள்ள எங்கள் பேரில் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். அப்போது இந்த பின்னணியில் டிடிவி தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொன்ன டிடிவி இப்போ தான் உண்மையிலே அவர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கட்சியை தற்கொலை செய்ய அழைத்து சென்று விட்டார். பல பேர் அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ
இப்போ அவங்க சசிகலா வேற இங்கே வருவாருன்னு அவர் சொன்னார், ஓபிஎஸ் வேற வருவாருன்னு. இதுக்கு பின்னால் சொல்லல, ஆதரிப்பார்கள்னு சொன்னேன். ஓகே 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 ஆதரிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். இதை யார் ஒரு 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 இடத்துல கொண்டாந்து அடைக்கிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க? பிஜேபி தான் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. மிக முக்கியமான பாயிண்ட்டு. இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தோம். என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு தொடர்ந்து வாதிக்கலாம். தாவகவினர் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும், சக நிர்வாகிகளை சுதந்திரமாக செயல்பட கட்சி நிர்வாகிகள் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் வேண்டுகோள் விடுத்திருப்பது உட்கட்சி பூசலால் அப்படின்னு சொல்லி 43% பேரும், தேர்தலுக்கு தயாராக அப்படின்னு சொல்லி 39% பேரும், அதிருப்தியோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி 18% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. உட்கட்சி பூசலால் தான் விஜய் இப்படி பேசினாருன்னு சொல்லி 43% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. அக்னி, நிறைவா உங்ககிட்ட. சார், மக்கள் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் சார். இங்கே நடக்க போகிற சட்டமன்ற பொது தேர்தல் மாநில தேர்தல். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. நம்ம பிரவீன் காந்தி இன்னைக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறாரு, தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி. அதை மட்டும் இதுங்கள அதை தாண்டி இன்னும் அதிமுக கதை ஓப்பன் ஆயிருக்கும் அப்படிங்கிறது சொல்றாரு. அதை நீங்க சார்ட்ட கேட்டுட்டீங்கல்ல. ஓகே, சார் தான் கருவாட்டி சாம்பார்னு சொல்லிட்டாருல, அதெல்லாம் அது இருக்கட்டும். இப்ப இவங்களை பொறுத்தளவுல, அதாவது நடிகர் விஜய் அவர்கள் சிறந்த நடிகராக இருக்கலாம், ஆனால் சிறந்த அரசியல்வாதியாக தமிழ்நாட்டில் ஆவதற்கு காலமும் மக்களுடைய அனுமதியும் தேவை. சரி, விஜய்க்கு அதிமுகவுடைய கதவு என்ன திறந்திருக்கா? அது அவர் முடிவெடுக்கட்டும். யாரு? விஜய் முடிவெடுக்கட்டும். இல்ல, அது வரல இல்லையா? இல்ல, முதல் ஜனநாயக கதவு திறக்குமா நான் கேட்கிறேன் கனகராஜ் சார். நீங்க என்ன சொல்றீங்க? பதில் இல்ல. அதுதான் அக்னி சொல்லிட்டு பதில் இல்ல. அது இருக்கட்டும் சார். நடிகர் விஜய் அவர்கள் அவர்களுக்கு கீழே இருப்பவர்களை அதிகம் நம்புகிறார். நான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தாவேகாவில் சேரும் போதே நான் சொன்னேன், அன்றைக்கே சொன்னேன், அவர் 6 மாதத்தில் வருத்தத்தோடு அந்த கட்சியை விட்டு வெளியேறுவார்னு சொன்னேன். இன்னைக்கு அதைத்தான் மீண்டும் சன் டிவியில் பதிவு செய்கிறேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களும் இந்த 2 பேரும் தாவேகாவில் இணைந்தது மிகப்பெரிய இமாலய தற்கொலை, அரசியல் தற்கொலைக்கு சமம். யார நம்பி சேர்ந்திருக்கீங்க? டிவி தினகரன் உங்க கட்சிக்கு வந்ததுதான், அதிமுக வந்ததுதான் தற்கொலைக்கு சமம்னு அவர் சொல்றாரு. எல்லாம் அதுக்கு தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லிட்டாரு? எல்லாம் புரட்சி தலைவி அம்மா வளர்த்த இரட்டை பிள்ளைகளுப்பான்னு சொல்லிட்டாருல, அதோட அது முடிஞ்சு போச்சு. இப்ப நான் சொல்றேன், நம்முடைய கனகராஜ் சார் என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. ஆளுங்கட்சி கேட்க வேண்டியதை மத்திய 40 எம்பி ஜெயிச்சுக்குறாங்களாம், ஆனா பாராளுமன்றத்தில் போய் உட்காந்துக்குருவாங்களாம். இங்க தமிழ்நாட்டில் ஒண்ணுமே ஜெயிக்கலன்னு அரசியல் பண்ணுவாங்களாம். ஆனா எதிர்கட்சி தலைவர் அதுக்காக பேசணுமா, போராடணுமா, குரல் கொடுக்கணுமா? 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் வாங்கி கொடுத்தது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் செயல்முறைப்படுத்தினீங்களா ஆளுங்கட்சி? அவர் அது எய்ம்ஸ் கேக்குறாரு. அதான் கேக்குறேன். ஆனா நீங்க செயல்படுத்தினீங்களா? செயல்படுத்தல. டாப்ஸ் சொல்றீங்களே, ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மனக்குமுறலில் இருக்கிறார்கள். அவங்க தான் உங்களுக்கு செல்லப்பிள்ளைகள், அதாவது திமுகவுக்கு. ஆனால் அரசாணை 7 அந்த 10 2005க்கு பிறகு 10% அவங்க கொடுத்தாங்களே, அதை பத்தி ஏதாவது திமுக இன்ன வரைக்கும் பேசியிருக்கா? பேச மாட்டாங்க. ஏன்னா அறிவிப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க திமுக, நடைமுறைப்படுத்தவே முடியாது. ஆகையினால இவங்களை பொறுத்தவரை மடிக்கணினி மட்டும் ஏன்ப்பா இப்ப ஓட்டோட்டமா ஓடி வந்து கொடுக்குறீங்க? 4.5 வருஷம் உங்களுக்கு நேரமே இல்லையோ? சரி, பயம். டாப்ஸ் ஏன் இப்ப கொண்டு வர்றீங்க? பயம். ஆகையினால இவங்க சொல்றது எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய செயல்களில் அரசியல் செய்கிறார். நடிகர் விஜய் பேச்சிலும் திரைப்பட வெளிச்சத்திலும் ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறார். அது ஒருபோதும் நடக்காது. ரைட், நிறைய ரவீந்திரன் சார், இதுல ஏதாவது இப்ப இருக்கிற கணக்கு மாறுமா, அப்படியே தான் தொடருமா? அதாவது நான் கடந்த காலத்தில் நடந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நான் சொல்றேன். சரி, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது தனித்து போட்டியிட்ட சீமான் 1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார். இன்னைக்கு சீமான் மக்களவை தேர்தலில் எடப்பாடி ஐயாவுக்கும் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கும் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. எடப்பாடி ஐயாவோட தென் மாவட்டங்களில் 60 சட்டமன்ற தொகுதியில் 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்கிறாரு. புதுச்சேரியில் ஐயா 4வது போயிருக்குது ரெட்டையில், சீமான் மைக்கு 3வது வந்திருக்குது.
அது மட்டும் இல்லை, கன்னியாகுமரி மக்களவையில் இந்த விஷயம் நடந்திருக்குது. சீமான் இப்படி வராருன்னா அவருக்கு நிலைப்பாடு, உறுதித்தன்மை, ஸ்டெடினஸ். நீங்கள் ஐடியாலஜியை ஏற்றுக்கிடாதீங்க, ஒரு ஐடியாலஜி அவர் வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள சீமான் கிட்ட கோட்டை விட்டது தினகரன். ஆர்கேனர் வெற்றி வீரர் சீமான் கிட்ட கோட்டை விட்டாரு. அதே மாதிரி கமலஹாசன் மிகப்பெரிய ஸ்டார், இன்னைக்கும் அவரு களத்தூர் கண்ணம்மாவிலே அண்ணன் பதில் சொல்லுவாரு. ஐயா குருமூர்த்தி சொன்னாரு, எங்களுடைய ரத்தம் தான் அண்ணன் சீமான் உதரத்தில் ஓடுகிறதுன்னு சொன்னாரே, அதுக்கு மறுப்பு தெரிவிச்சீங்களா? இது கமலஹாசன் வந்து சின்ன வயசுல வீடுகளுக்குள்ள நுழைந்த ஒரு கலைஞர் தான். அவரா சீமானான்னு சொல்லும்போது கமலஹாசன் கூட்டணி குழப்பத்திலும் தவறான இதிலையும் கோட்டை விட்டாரு. சீமான் வந்து தெளிவா ஜம்ப் பண்ணி வராரு. இப்பவும் விஜய் சீமான் கம்பாரிசன், சீமான உறுதியான தலைவர், நிலைப்பாட்டோட 234 தெளிவாக நிற்கக்கூடியவர், எந்தவித மன கிளேசமும் இல்லாமல் ஸ்டெடியாக நிற்கக்கூடிய அடிப்படையில் பாப்புலாரிட்டி உள்ள கமலஹாசனை சீமான் வீழ்த்தினது மாதிரி பாப்புலாரிட்டி உள்ள விஜயும் வீழ்த்த வாய்ப்பு இருக்குது. இதே ப்ராசஸில் இன்னும் பல காரணங்களுக்காக 2024 மத்திய அரசு பாஜகவையும் காங்கிரஸையும் எடப்பாடியையும் பலகீனப்படுத்துவார். அப்ப விஜய் தனித்துதாங்கிறதுல நீங்க தெளிவாக தான் இருக்கீங்க. தனிச்சுங்கிறதுல இன்கேபபிள், இன்காம்பிட்டன், மண் குதிரைன்னு விஜய நான் கணிக்கிறேன். அது காலம்தான் உணர்த்தணும். ரைட்டு. அது மண் குதிரைங்கிறது ரொம்ப குறைச்சி மதிப்பிடுற மாதிரி தெரியலையா சார்? சீமானை விட குறைவாக தான் போவார் அப்படிங்கிறது. சார், அதாவது இப்போ இருக்கிற தேர்தல், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து குறைத்து மதிப்பிடுறாங்க. இன்றைக்கு இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய ஒரு இருண்ட பக்கம்தான் விஜய் கட்சி, பிஜேபி ரெண்டையுமே சொல்லலாம். பிஜேபி பவருக்கு வந்தது கூட பிக் டேட்டா, அப்புறம் வந்து இப்போ பவருக்கு வந்தது பிறகு ஒன்றிய அரசு நிறுவனங்கள், பணம், அதிகாரம், எஸ்ஐஆர், தேர்தல் கமிஷன், இதை வச்சு கொண்டு தான். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வந்து டேட்டா வச்சுக்கிறாங்க, அவருடைய சினிமா இமேஜ் இருக்குது, அப்புறம் ரசிகர் மன்றங்கள் இருக்காங்க, சோஷியல் நெட்வொர்க்கிங் இருக்குது. அவரை கல்ட்டு மாதிரி, கடவுள் மாதிரி அப்பப்போ குறைவாக காமிச்சா தான் அவருக்கு ஓட்டு அதிகம் விழும் அப்படின்னு கருதுகிறாங்க. அதனால தான் அவரை குறைவாக காமிக்கிறாங்க. இது ஒரு திட்டமிட்ட முயற்சி. இது வந்து ஒட்டுமொத்தமாக அரசியலுக்கு வந்து ஒரு இருண்ட பக்கமாக இருக்கும். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய பலத்தை நம்பி, அந்த அதிகார பலத்தை நம்பி அவர் இந்த தேர்தலை வந்து களம் காண்கிறாரு. அதனால் 3 பேருமே வந்து யதார்த்தமாக மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை. சீமான் வந்து தனித்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் யாருடன் போட்டி இல்லைன்னு அவரும் விரக்தியில் தான் வந்து பேசுகிறார். நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.